உங்களுடைய இப்போ உங்களுடைய எக்ஸாமுக்கு பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 1ல 5 எம்சிக்கு வரும் மொத்தம். பார்ட் 1ல 5 எம்சிக்கு வரும். பெரும்பாலும் அது பார்ட் 1ல 5 எம்சிக்கு வருமா? 31, 32, 33, 34, 35. இப்போ 5 எம்சிக்கு வரும் பகுதி 1ல. அதே மாதிரி உங்களுடைய பகுதி 2ல ஏழாவது வினா 20 புள்ளிகள். 7வது வினா 20 புள்ளிகள். 7வது வினா 20 புள்ளியா? அப்ப பெரும்பாலும் உங்களுடைய எக்ஸாம்ல உங்களுடைய எக்ஸாம் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். 12 சிலபஸ் எத்தனை செய்ய போறோம்? 3. 13 சிலபஸ் எத்தனை செய்ய போறோம்? 2 மண்டா. அந்த 13 சிலபஸ்ல செய்யற 2 வினா அழகு 7, அழகு 8 தான் பெரும்பாலும் இருக்க வாய்ப்பு இருக்கு. அப்போ அழகு 7 இப்பதான் முடிச்சோம். அழகு 7 முடிச்சோம். அந்த பணாக்கத்தின் கரெக்ட் பீரியட் போட்டுருக்கேன், செக் பண்ணி கொடுங்க. அப்போ அழகு 8 இலகுவா புள்ளிகளை பெறக்கூடிய இன்னொரு பகுதி தான் அழகு 8. சின்ன ஒரு அழகு பிள்ளை, பெரிய அழகு கிடையாது, சின்ன ஒரு அழகு குயிக்க முடிச்சு. அப்போ அந்த அழகு 8 உங்களுடைய எக்ஸாமுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவமானது என்பதை சொல்றேன். இப்ப பாருங்க, இப்போ அழகு 8 இதுக்குள்ள வரப்போற விஷயங்களுக்குள்ள பெரும்பாலும் ஒரு சந்தை பொருளாதாரத்தில் அரசாங்கமே தலையீடு செய்யும். அப்புறம் அந்த பொருட்கள் சம்பந்தமா பேசுவோம். பொது பொருள், அரைவாசி பொது பொருள், மேன்மை பொருள், அதுகள் சம்பந்தமா பேசுவோம். வேற நாம இங்க பேசக்கூடிய விஷயங்களே அரசாங்கத்தின் இறை கொள்கை, வரவு செலவு திட்ட கொள்கை. இறை கொள்கைக்குள்ள 3 விஷயம் வருமே: அரசாங்க வருமானம், அரசாங்க செலவுகள், அடுத்த அரசாங்கத்தின் கடன். இதெல்லாம் பேசணும். அதோட தேர்ச்சி எட்டு செய்யப்படு. ஓகேதானே? பாத்துக்கோங்க. தலைப்பு தேர்ச்சி 8 ஒரு சந்தை பொருளாதாரத்துல அரசாங்கத்துல தலையீடு. அரச பொருளாதாரம், பப்ளிக் எக்கனமி சொல்லுங்க. முதலாவது தலைப்பு மார்க் பண்ணி கொடுங்க. தேர்ச்சி 8.1 சந்தை தோல்வி. சந்தை தோல்வி. அதே சந்தை தோல்வின்னு சொன்னா, சந்தை தோல்வி என்று சொல்றது சந்தை பொருளாதாரத்தின் தோல்வி பிள்ளை. நீங்க சந்தை பொருளாதாரத்தின் தோல்வியை தான் சொல்லுவாங்க சந்தை தோல்வி. மார்க்கெட் ஃபெயிலியர். சந்தை தோல்வி. அதான் சந்தை தோல்வி. சந்தை தோல்வி என்பது சந்தை பொருளாதாரத்தின் தோல்வி பிள்ளை. வேறு விதமா சொல்லுவோம், விலை பொறிமுறையின் தோல்வி. ஃபெயிலியர் ஆஃப் பிரைஸ் மெக்கானிசம் சொல்றேன். சந்தை தோல்வி, சந்தை பொருளாதாரத்தின் தோல்வி, விலை பொறிமுறையின் தோல்வி. அது என்ன சொல்ல சந்தை தோல்வி என்றா? சமூக நலன் கருதி, சமூக நலன் கருதி, சமூக நலன் கருதி அருமையான வளங்களை, அருமையான வளங்கள் வளங்கள் எப்பவுமே அருமையானது எடுத்துக்கோங்க. சமூக நலன் கருதி அருமையான வளங்களை ஒதுக்கீடு செய்வதில், ஒதுக்கீடு செய்வதில், ஒதுக்கீடு செய்வதில் விலை பொறிமுறை, விலை பொறிமுறை நான் சொல்லுவோம் பிரைஸ்
மெக்கானிசம் சொல். விலை பொறிமுறை தோல்வி அடைதல். விலை பொறிமுறை தோல்வி அடைதல். நாம் சொல்லுவோம் சந்தை தோல்வி என்று அழைப்போம். என்ன சொல்றாங்க? சந்தை தோல்விண்டா சமூக நலன் கருதி அருமையான வளங்களை ஒதுக்கீடு செய்வதில் விலை பொறிமுறை என்ன செய்யறாங்க? தோல்வி அடை. அப்ப விலை பொறிமுறை என்றால் நாங்க ஏற்கனவே படிச்சிருக்கோம். விலை பொறிமுறை என்பது தனியாரை உள்ளடக்கிய சந்தை பொருளாதாரத்தை இயக்குற ஒரு மறைகரந்தான விலை பொறிமுறை. கேள்வி நிரம்பல் அடிப்படையில் அங்க விலை தீர்மானிக்கப்பட்டு அதனூடாக வளங்கள் ஒதுக்கீடு செஞ்சா அதான் விலை பொறிமுறை. அப்ப இங்க பாருங்க, விலை பொறிமுறை வளங்களை ஒதுக்கீடு செய்யறதுல எப்பவுமே நாங்க தேர்ச்சி ஒண்ணுல படிச்சிருப்போம். உற்பத்தி வினைத்திறன் வள ஒதுக்கீட்டு வினைத்திறன் சொல்லி குறைஞ்ச உள்ளீட்டுல கூடிய வெளியீடுகளை பெற்றுக்கொண்டா உற்பத்தி வினைத்திறன். அது சந்தை பொருளாதாரத்துல தாராளம் அடையப்படுமே. வள ஒதுக்கீட்டு வினைத்திறன் வளங்களை சமூகத்துக்கு உகந்த சமூகம் விரும்புகிற உற்பத்திகளை ஒதுக்குனா அது வள ஒதுக்கீட்டு வினைத்திறன். அது சந்தை பொருளாதாரத்துல அடையிறது சிரமம் என்று சொல்லி. அப்ப இந்த சந்தை தோல்வி என்ற கான்செப்ட் என்னன்னா, ஒரு சந்தை பொருளாதாரத்தில் உள்ள தனியார் சந்தை பொருளாதாரம் என்ற தனியார். அப்போ சந்தை பொருளாதாரத்தில் உள்ள தனியார் வளங்களை ஒதுக்கும் போது சமூக நலன் கருதி அந்த அருமையான வளங்களை ஒதுக்கீடு செய்வதில் விலப்பொறிமுறை தோல்வி அடைகிறாங்க. வளங்கள் அங்க ஒதுக்கீடு செய்யறாங்க. ஆனா எப்படி அந்த வளங்களை ஒதுக்கீடு செய்யல? சமூக நலன் கருதி வளங்களை ஒதுக்கீடு செய்யுது. அவன் என்ன அர்த்தம்? ஒரு சந்தை பொருளாதாரத்துல பொது பொருட்கள் வழங்கப்படுமா? என்னமா பொது பொருளா? வீதி வெளிச்சம், மணிக்கூட்டு கோபுரங்கள், தேசிய பாதுகாப்பு தானே பொது பொருள். அந்த பொது பொருட்கள் சந்தை பொருளாதாரத்துல வழங்குறது இல்லைன்னு படிச்சிருக்கோம். ஏன்னா பொது பொருட்களுக்கு விலை என்ன செய்யாத அறவிட. ஆனா அது ஒரு சமூகத்துக்கு அவசியம் இல்லையா? அவசியம். மேன்மை பொருட்கள் வழங்குறாங்க, ஆனா பூரணமா நிரம்பல் செய்யறது இல்லை. அப்போ சந்தை தோல்வி என்று சொல்றது சந்தை பொருளாதாரத்தின் தோல்வி. சமூக நலன் கருதி அருமையான வளங்களை ஒதுக்கீடு செய்வதில் அந்த விலை பொறிமுறையானது தோல்வி அடைதல் என சொல்லப்படும் சந்தை தோல்வி என்று சொல்லும். இப்ப நீங்க ஒரு சந்தை பொருளாதாரத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த சந்தை பொருளாதாரத்துல அங்க இருக்க உற்பத்தியாளர் தனக்கு அந்த பொருளை உருவாக்குறதுக்கு எவ்வளவு செலவாகும்? தனிப்பட்ட செலவு. தனக்கு அந்த பொருளை உருவாக்குறதுக்கு எவ்வளவு நன்மை வரும்? நான் சொல்றது தனிப்பட்ட நலன். பர்சனல் எக்ஸ்பென்சஸ், பர்சனல் பெனிஃபிட், இது ரெண்டையும் தான் கருத்தில் எடுப்பாங்க. அவங்களுடைய உற்பத்தினால அந்த சமூகத்துக்கு என்ன செலவு, அவங்களுடைய உற்பத்தினால சமூகத்துக்கு என்ன நன்மை, இதுகளை அவங்க என்ன செய்ய போறது இல்லை, கன்சிடர் பண்ண போறது இல்லை. அவங்க சமூகத்துக்கு வர நன்மையோ சமூகத்துக்கு வர செலவுகளையோ கருத்தில் எடுக்க மாட்டாங்க போல. அவங்க கருத்தில் எடுப்பாங்க வளங்களை ஒதுக்கீடு செய்யும் போது தனக்கு வர நன்மை என்ன, தனக்கு அதனால ஏற்படுற செலவு என்ன. அவ தனிப்பட்ட நன்மைகளையும் தனிப்பட்ட செலவுகளையும் அடிப்படையாக கொண்டுதான் சந்தை பொருளாதாரத்தில் இருக்க உற்பத்தியாளர் தீர்மானம் மேற்கொள்வார். தன்னுடைய உற்பத்தினால சமூகத்துக்கு நன்மை வருதா, சமூகத்துக்கு தீமை வருதா, அதை பத்தி அவர் கன்சிடர் பண்ண போறது இல்லை. அதனாலதான் அங்க சந்தை பொருளாதாரம் என்ன செய்வாங்களே தோல்வியை நோக்கி எத்தி செல்லும். அப்ப எல்லா சந்தை பொருளாதாரமும் தோல்வி அடையுமான்னு கேட்டா அப்படி இல்லை. இப்ப நம்ம எஸ்சிசி என்ன எதுக்குள்ள வரும்? கட்டளைக்குள்ளையா சந்தைக்குள்ளையா? சொல்லுங்க. சந்தை. இப்ப நான் ஒரு கிட்டத்தட்ட நானும் ஒரு 14 வருஷம் அப்ப சக்சஸ் வேலை செஞ்சுட்டு போறேன். இன்னொன்னு தோல்வி வரல, சரி வரும், ஒரு காலத்துல வரும், கட்டாயம் வரும், ஒரு காலத்துல தோல்வின்னு வரும். ஓகே, மாசம் 30ஆம் தேதி ஆச்சுன்னா எல்லாரும் என்ன செய்யணும்? கூட்டுக்காட்டு வாசலுக்குள்ள வர வேணும். இப்படி நான் சொன்னேன்னா சரித்தனை மனுஷனாவே சரியான மோசமான என்னை பார்த்து இருக்காரா, இதோட இந்த ஃபெயிலியர் என்ன செய்யும்? ஆரம்பிக்கும். இதுல என்ன ஆரம்பிக்கும்? கொஞ்சம். அப்ப எப்பவுமே ஒரு சந்தை பொருளாதாரம் பாருங்க, சில தோல்விகளை தவிர்த்து கொள்வதற்காக சில சமூக நல வேலைகள் செய்வாங்க தானே. இப்ப கீழ்சில எல்லாம் போனீங்கன்னு சொன்னா பெரும்பாலும் என்ன செய்வாங்க? சில வேலை அந்த உண்டியெல்லாம் வச்சிருப்பாங்க, பாத்துருக்கீங்களா? காசுல சேர்க்கிற புக்ஸ் எல்லாம் இருக்குமே, அந்த அனாதை இல்லைகளுக்கு அனுப்புறதுக்கு அப்படிலாம் சில டொனேஷன்ஸ் பண்ணுவாங்க. சில சமூகத்துக்கு நன்மையான சில வேலைகளை செய்வாங்க. எப்பவுமே லாப நோக்குல மட்டுமே இயங்குனாங்கன்ற ஒரு சந்தை பொருளாதாரம்
நிச்சயமா அவங்க என்ன செய்யணும், ஒரு காலத்துல தோல்விக்கு இட்டு செல்வாங்க. அப்ப இங்க வர கான்செப்ட் சமூக நலன் கருதி அவங்க அருமையான வளங்களை ஒதுக்கிடவே இல்லைன்னு சொன்னா அது சந்தை பொருளாதாரத்துல என்ன வேணும் காணப்படும், தோல்வி. இந்த தோல்வியை தவிர்க்கிறதுக்கு தான் யார் தலையிடுவாங்க, அரசு தலையிடும் போது அங்க என்ன பொருளாதாரம் தோற்றமடை, கட்டளை பொருளாதாரம், கலப்பு பொருளாதாரம் தோற்றமடை கதையில இருக்கு. அதே ஒண்ணு படிச்சிருக்கோம். சரி, சந்தை தோல்வி என்பது சமூக நலன் கருதி அருமையான வளங்களை ஒதுக்கீடு செய்வதில் விலை பொறிமுறையானது தவறுகிற சந்தர்ப்பங்கள் என்ன சொல்ல சந்தை தோல்வின்னு சொல்லும். இந்த சந்தை தோல்விக்கான மெயின் விஷயமே ஒரு சந்தை பொருளாதாரத்தில் உள்ள தனியார், சந்தை பொருளாதாரத்தில் இருக்க தனியார் தனிப்பட்ட நலன், தனிப்பட்ட செலவுகளை மாத்திரம்தான் கருத்தில் எடுத்து தீர்மானம் மேற்கொள்வாங்க. அவங்களுடைய உற்பத்தியாளர், அவங்களுடைய நுகர்வாளர் தனக்கென்ன நன்மை, தனக்கென்ன செலவுன்றதை மட்டும் தான் கன்சிடர் பண்ணுவாங்க. அதே அவங்களுடைய உற்பத்தியாளர் சமூகத்துக்கு என்ன செலவு, சமூகத்துக்கு என்ன நன்மை, அப்ப சமூகத்துக்கு வர செலவையும் சமூகத்துக்கு வர நன்மையும் அவங்க என்ன செய்ய போறது இல்லை, கருத்தில் எடுக்க போறது இல்லை. அதனாலதான் அந்த சந்தை பொருளாதாரம் என்ன செய்ய முடியாது, தோல்விக்கு பிச்சை. அது வேலை கொண்டீங்கன்னா சார். சரி, இப்ப நம்ம எஸ்சிசி என்ன நோக்கம் சொல்லுங்க, லாப நோக்கம். சமூக நலம் இருக்கா இல்லையா, இருக்கு இல்லைன்னு சொல்லாதீங்க, மோசமான இல்லைன்னு சொன்னீங்க இருக்குதானே பிள்ளை. ரைட், அப்ப என்னால முடிஞ்ச வரைக்கும் சில சில விஷயங்களை நம்ம செய்வோம். சமூகத்துக்கு நான் போயிட்டு சிரமதானம் பண்றது அது கிடையாது. ஓரளவுக்கு அவங்க செய்யற வேலையில கொஞ்சம் ஒரு சமூக நன்மையோட செஞ்சாங்கன்னா அது ஓகே. இதான் இந்த சந்தை தோல்வின்ற கான்செப்ட். இந்த சந்தை தோல்விகளில் இந்த சந்தை தோல்வி ஏற்படுவதற்கான காரணங்களை நம்ம மூண்டா பிரிச்சுப்போம். சந்தை தோல்வி ஏற்படுவதற்கான காரணங்களை மூண்டா பிரிப்போம். 3 காரணங்களுக்கு சந்தை தோல்விக்கு. அதுல ஒரு காரணம் தான் வள ஒதுக்கீட்டில் வள ஒருமை. வருமான பங்கீட்டில் சமத்துவமின்மை. சமத்துவமின்மை. அதே வருமான பங்கீட்டுல சமத்துவமின்மை பார்ப்போம், இல்லைன்னா நியாயத்துவமின்மை. அது 3வது காரணம் பேரின பொருளாதார உறுதியின்மை. பேரின பொருளாதார உறுதியின்மை. அப்போ சந்தை தோல்விக்கான காரணங்களை 3 பட்டியல் கொடுத்திருக்கும். அது உதாரணத்துக்கு பாருங்க, வட ஒதுக்கீட்டுல வினைத்திறனின்மை, வருமான பங்கீட்டில் சமத்துவமின்மை, அடுத்த பேரின பொருளாதாரத்துல உறுதியின்மைன்னு சொல்லி 3 காரணம் இருக்கு. பாருங்க, அப்போ என்ன சொல்லுவோம், சந்தை தோல்வி. சந்தை தோல்வி என்றால் சமூக நலன்களை கருதி அருமையான வளங்களை ஒதுக்கீடு செய்வதில் விலை பொறிமுறையானது தோல்வியடைதல். ஒரு சந்தை தனக்கு வார தனிப்பட்ட நன்மை என்ன, தனக்கு வார தனிப்பட்ட நிலம் என்ன, இந்த 2 கருத்தில் எடுத்துதான் தீர்மானம் மேற்கொள்வார். அவருடைய உற்பத்தியால சமூகத்துக்கு நன்மையா சமூகத்துக்கு தீமையா செலவா என்பது அவர் என்ன செய்ய போறது இல்லை, கன்சிடர் பண்ண போறது இல்லை. இப்போ உங்களுக்கு சொன்ன தெரியலா விளங்குற மாதிரி பேசினா, இந்த போதை உற்பத்திகள் இருக்குதானே பிள்ளை, கசிப்பு சாராயமெல்லாம் இருக்குதானே, இதெல்லாம் சமூகத்துக்கு நன்மையா தீமையா சொல்லுங்க. என்னடா நன்மையும் தீமை தானே பிள்ளை. இப்ப அதெல்லாம் நம்ம நாட்டுல ஒண்ணு உற்பத்தி இருக்கா இல்லையா, இப்ப அதை உருவாக்குற மைண்ட் செட் எப்படி அப்படிதான் இருக்கும். இதை குடிச்சு எத்தனை பேர்ட்ட குடும்பம் இல்லாம போகுது, எவ்வளவு பேர் பிள்ளைங்க படிப்பு பாதிக்கப்படுது, பக்கத்து வீட்டுக்காரங்க எவ்வளவு பரவாயில்ல, பார்த்து நான் நல்லா இருந்தா போதும் அப்படித்தான் மைண்ட் செட் இருக்கும். ஆமா இல்லையா, இந்த வட்டிக்கு பணம் கொடுப்பாங்க, கடன் கொடுப்பாங்க தானே. சரி, ஒரு நியாயமான வட்டி வாங்குவாங்களா, இல்ல மாசத்துக்கு 100%, மாசத்துக்கு 120. அப்ப இவன் மனநிலை எப்படி அப்படிதான் இருக்கும். அப்ப எப்படி எனக்கு பிரச்சனை கிடையாது, எனக்கு என்ன வேணும் வட்டி. கொஞ்சம் வச்சு பாருங்க. அப்ப இவங்களும் இங்க இருக்காங்களா இல்லையா, நம்ம நாட்டுல இருக்காங்க. அப்ப இவன்லாம் ஒரு காலத்துல தோல்வி இல்லையா, நிச்சயமா தோல்வி. அப்ப இந்த கன்செப்ட் சந்தை தோல்வி. அப்ப சந்தை தோல்வி, அப்ப சந்தை பொருளாதாரத்துல இயங்குற தனியார் பெரும்பாலும் தனிப்பட்ட நலன்களையும் தனிப்பட்ட செலவுகளை மாத்திரம் கருத்தில் எடுத்தா அந்த தீர்மானத்தை மேற்கொள்வார். உற்பத்தியா என்ன தீர்மானம், சமூகத்துக்கு வர நன்மைகளையும்
சமூகத்துக்கு வர செலவுகளையும் அவங்க என்ன செய்வாங்க, புறக்கணிப்பு செய்வாங்க. இதனாலதான் அந்த சந்தை பொருளாதாரம் என்ன செய்யப்படு தோல்விக்கு இட்டுச்சு. அந்த சந்தை தோல்விக்கான காரணங்கள் எத்தனை சொல்லுங்க? 3. 3 காரணமும் வள ஒதுக்கீட்டின் பிணைப்பின்மை, வருமான சொத்து பங்கீட்டின் சமத்துவமின்மை, விலை பொறிமுறையை தோல்வியடைதல், விலை பொறிமுறையானது தோல்வியடைதல், சந்தை தோல்வி என்று சொல்லுவோம். இப்ப சந்தை தோல்வி என்று சொன்னான் சரி, அதுதான் நாங்க விலை பொறிமுறை என்ன தோல்வி என்று சொல்லுவோம். சந்தை பொருளாதார தோல்வி என்று சொல்லுவோம். அதுதான்
உச்சப்படுத்துவதை லாபத்தை உச்சப்படுத்துவதை நோக்கமாக கொண்டு சந்தை பொருளாதாரத்தில் உள்ள தனியார் சந்தை பொருளாதாரத்தில் உள்ள தனியார் சந்தை பொருளாதாரத்தில் உள்ள தனியார் தனிப்பட்ட நலன்களையும் தனிப்பட்ட செலவுகளையும் தனிப்பட்ட நலன்களையும் தனிப்பட்ட செலவுகளையும் மாத்திரம் கருத்தில் எடுத்து சமூக நலன்களையும் சமூக செலவுகளையும் புறக்கணிப்பு செய்வதால் சந்தை தோல்வியானது ஏற்படுகிறது. சந்தை தோல்வியடைய காரணங்கள் பிரதானமா 3. ஒண்ணு வள ஒதுக்கீட்டுல வினைத்திறனின்மை, வருமான பங்கிட்ட சமமின்மை அல்லது சமத்துவமின்மை, நியாயத்துவமின்மை, அது 3 பேரின பொருளாதார உறுதியின்மைன்னு சொல்லி 3 காரணம் இருக்கு. சரி, பாருங்க, முதலாவது காரணம் வள ஒதுக்கீட்டின் வினைத்திறனின்மையினால் சந்தை தோல்வி ஏற்பட. வள ஒதுக்கீட்டு வினைத்திறனின்மையினால் சந்தை தோல்வி ஏற்பட. சரி, இவரையே கவனிச்சுக்கொள்ளுங்க. இப்ப இதெல்லாம் பிள்ளைகள் மனப்பாட பண்றதோட சேர்த்து விலங்கி எடுத்துக்கொள்ளுங்க. வள ஒதுக்கீட்டு வினைத்திறனின்மையால எவ்வாறு சந்தை தோல்வி வரப்போகுது? என்ன சொல்லுவோம்? வள ஒதுக்கீட்டு வினைத்திறன் ஏற்ற படிச்சிருக்கோம். ஒதுக்கீட்டு வினைத்திறன் என்ன சொல்லும் பிள்ளைகள்? தரப்பட்டுள்ள அருமையான மாற்றுப்பயனுடைய வளங்களை சமூகத்துக்கு உகந்ததும் சமூகத்தினால் விரும்பப்படுவதுமான உற்பத்திகளை ஒதுக்கீடு செஞ்சா அதுக்கு பேருதான் வள ஒதுக்கீட்டு வினைத்திறன். அருமையான வளங்களை சமூகத்துக்கு உகந்த சமூகம் விரும்புகிற உற்பத்திகள்ல வளங்களை ஒதுக்கீடு செய்தா அது வள ஒதுக்கீட்டு வினைத்திறன். இப்ப பாருங்க, வள ஒதுக்கீட்டு வினைத்திறன் இன்மை என்று சொல்றது. வள ஒதுக்கீட்டு வினைத்திறன் இன்மை பிள்ளை. வள ஒதுக்கீட்டு வினைத்திறன் இன்மை அல்லது வேற பேர் சொல்லும் பிள்ளை வள ஒதுக்கீட்டு செயற்திறனின்மை. அந்த வள ஒதுக்கீட்டு வினைத்திறனுக்கு நாம் ஒரு நிபந்தனை படிச்சிருக்கோம். ஞாபகம் என்ன நிபந்தனை? பண்ட விலை பிரைஸ் அதன் எல்லை செலவுக்கு சமம் என்று சொல்லி. இதை நம்ம வள ஒதுக்கீட்டு வினைத்திறனுக்கான நிபந்தனை. பண்ட விலை எதுக்கு சமப்படுதல்? எல்லை செலவுக்கு சமப்படுதல். பண்ட விலை என்பது அந்த பொருளால கிடைக்கிற நன்மை தானே. அந்த எல்லை நன்மை எல்லை செலவுக்கு சமம். வள ஒதுக்கீட்டு வினைத்திறன் இன்மை என்று சொன்னா பண்ட விலையானது இந்த எல்லை செலவில் இருந்து விலகி இருக்க சந்தர்ப்பம்.
பண்ட விலையானது எல்லை செலவிலிருந்து விலகி இருக்க சந்தர்ப்பம். அப்ப பண்ட விலையும் எல்லை செலவும் ஒன்று கொண்டு சமப்படாது காணப்பட்டால் அதுக்குதான் நாங்க பேர் சொல்லுவோம் வள ஒதுக்கீட்டில் வினைத்திறன் இன்மை. பண்ட விலையானது எல்லை செலவுக்கு சமப்படுவதிலிருந்து விலகி இருத்தல். என்ன சொல்லுவோம் வள ஒதுக்கீட்டுல வினைத்திறன் இன்மைன்னா பண்ட விலையானது எல்லை செலவுக்கு சமப்படுவதிலிருந்து விலகி இருக்கு. அப்ப அங்க வளங்கள் ஒதுக்கீடு செய்யப்படுறது சமூக நலன் கருதியா? இல்ல, சமூக நலன் கருதி அங்க வளங்கள் ஒதுக்கல்ல. அப்ப தனிப்பட்ட நன்மையும் தனிப்பட்ட செலவுகளையும் மட்டும்தான் அவர் மைண்ட்ல எடுத்துக்கிறார் பிள்ளை. இப்ப எக்ஸாம்பிளுக்கு தீங்கிழைக்கும் பட்ட உற்பத்திகள் சொல்லுங்க. இப்ப மதுபானம், சிகரெட், போதை வஸ்துக்கள் பிள்ளைகள் அந்த உற்பத்திகள்லாம் இருக்குன்னா உண்மையிலே அந்த உற்பத்திகள் சமூகத்துக்கு நன்மையா? நன்மை இல்லையா? நன்மை இல்லை. அப்ப அதுகள் அங்க இருக்குன்னா அப்ப அங்க வட ஒதுக்கிட்ட வினைத்திறன் இன்மையா? வினைத்திறன் இன்மைதான். அப்ப பண்ட விலையானது எல்லை செலவுக்கு சமப்படுவதிலிருந்து விலகி இருக்கிற நிலைமையை தான் நாம் சொல்லுவோம் வட ஒதுக்கீட்டில் வினைத்திறன் இன்மை. அது இன்னொரு இடத்துல வளங்கள் 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 சமூகத்துக்கு உகந்த வளங்கள் சமூகத்துக்கு உகந்த உத்தம மட்டத்தில் உற்பத்தியிலேயோ அல்லது பிள்ளை நுகர்விலேயோ ஒதுக்கப்படுவது இல்லை என்பது அர்த்தம். தரப்பட்ட வளங்களை சமூகத்துக்கு உகந்த உற்பத்திகளுக்கோ அல்லது சமூகத்துக்கு உகந்த நுகர்வு மட்டத்துக்கோ ஒதுக்காது இருக்கிற நிலையத்தை நாங்க சொல்லும் பிள்ளைகள் வள ஒதுக்கீட்டில் வினைத்திறன் இன்மைன்னு சொல்லுவோம். வளங்கள் அங்க ஒதுக்கீடு செய்யப்படுது. ஆனா அந்த வளங்கள் எப்படி ஒதுக்கீடு செய்யப்படுது? சமூகத்துக்கு உகந்த வகையில் அல்ல. அதன் அர்த்தம் இன்னொரு அர்த்தம் கூட சொல்லுவோம். இந்த வள ஒதுக்கீட்டுல வினைத்திறன் இன்மைண்டா சில உற்பத்திகள் சமூகத்துக்கு தேவையான அளவை விட மிகையா இருக்குமா? மிகை உற்பத்தி, தேவையான மிகை நுகர்வு. சில உற்பத்திகள் இருக்கும் சமூகத்துக்கு தேவையான அளவை விட குறைவா இருக்கும். குறை உற்பத்தி, குறை நுகர்வு. இப்ப எக்ஸாம்பிளுக்கு நாங்க எடுத்துக்கோம். ஒரு தீங்கிழைக்கு பண்ண உற்பத்தி நாங்க படிப்போம். தீங்கிழைக்கு பண்ண உற்பத்தி மதுபானம், சிகரெட், போதை வஸ்துக்கள் அதெல்லாம் சமூகத்துக்கு தேவையானதை விட எப்படி இருக்கும் சொல்லுங்க? சமூகத்துக்கு தேவையானதை விட அதிகமா இருக்குமே. மிக உற்பத்தி இருக்கும். அதே மாதிரி அந்த குறை உற்பத்தி குறை நுகர்வு எப்படி இருக்கும்? சரி, குறை உற்பத்தி குறை நுகர்வு மேன்மை பொருட்கள், சமூகத்துக்கு நன்மை தர பொருட்கள் மேன்மை பொருள், கல்வி, மருத்துவம், சுகாதாரம், பாதுகாப்பு சமூகத்துக்கு தேவையானதை விட அதிகமா இருக்குமா குறைவா இருக்குமா? குறைவா இருக்கும். கொஞ்சம் வச்சு பாருங்க. அப்போ இந்த ரெண்டுத்துக்குள்ள தொடர்பு பார்த்துக் கொள்ளுங்க. வள ஒதுக்கீட்டு வினைத்திறன் இப்படின்னு சொல்லிக்கலாம். சில உற்பத்திகள் சமூகத்துக்கு தேவையானதை விட எப்படி காணப்படும்? மிகையாகவும். சில உற்பத்திகள் சமூகத்துக்கு தேவையானதை விட எப்படி காணப்படும்? குறைவாகவும் காணப்பட்டா அதுக்கு நாங்க என்ன பேர் சொல்லுவோம்? வள ஒதுக்கீட்டு வினைத்திறன் இன்மை. அப்ப என்னதான் வள ஒதுக்கீட்டு வினைத்திறன்டா? வளங்களை ஒதுக்கீடு செய்யணும் சமூகத்துக்கு உகந்த, சமூகம் விரும்புகிற உற்பத்திகளை வளங்களை ஒதுக்கீடு செஞ்சா அதுக்கு தான் பேர் வள ஒதுக்கீட்டில் வினைத்திறன். என்ன நிபந்தனை? எதுவும் சமப்பட்டிருக்கும். பியும் எம்சியும் சமப்பட்டிருக்கும். அப்ப வள ஒதுக்கீட்டு வினைத்திறன் இன்மைன்னா பி எம்சிக்கு அங்க என்ன செய்ய போறது இல்லை? சமப்பட போறது இல்லை. பண்ட விலையானது எல்லை செலவுக்கு சமப்படுவதிலிருந்து விலகி இருக்க சந்தர்ப்பம் தான் வள ஒதுக்கீட்டில் வினைத்திறன் இன்மை. வளங்களை பிள்ளை சமூகத்துக்கு உகந்த உற்பத்திகள் அங்க ஒதுக்கீடு செய்ய தவறுறாங்க. சில வேளை மிக உற்பத்தி மிகை நுகர்வு வரலாம். சில வேளை குறை உற்பத்தி குறை நுகர்வு வரலாம். அப்ப சமூகத்துக்கு உகந்த உற்பத்தியை விடவும் சில வேளை உற்பத்தி கூட இருக்கலாம். சில வேளை எப்படி இருக்கலாம்? குறைவா இருக்கலாம். எதுக்கு தான் பேசுவோம்? வள ஒதுக்கீட்டில் வினைத்திறன் இன்மை என்று சொல்லுவோம். இதுக்கான காரணங்கள் என்னமா? அப்ப வள ஒதுக்கீட்டுல வினைத்திறன் இன்மைக்கு என்னென்ன காரணம்? அப்ப இதுக்கு ஏகப்பட்ட காரணங்கள் நாங்க எழுதியிருக்க பாருங்க. இப்ப வள ஒதுக்கீட்டுல வினைத்திறன் இன்மைக்கான காரணங்கள் நிறைய எழுதியிருக்க. ஒரு 6-7 எழுதியிருக்க பிள்ளை. ஒண்ணு, பொதுப்பண்டங்கள் நிரம்பல் செய்யப்படாமை. சந்தை பொருளாதாரத்துல பொதுப்பண்ட நிரம்பல் செய்வாங்களா? என்னமா பொதுப்பண்டம் வேண்டாம்? வீதி வெளிச்சம், மணிக்கூட்டு கோபுரங்கள், தேசிய பாதுகாப்பு அங்க நிரம்பல் செய்ய போறது இல்லை. ஏன் பொது பொருளை சந்தை பொருளாதாரம் வழங்க மாட்டாங்க? என்ன காரணம்? அந்த பொருட்களுக்கு என்ன செய்யலாது? விலை ஒண்ணு அறவிட முடியாது. அது 2வது புள்ளி.
மேன்மை பொருட்கள் உத்தமமான மட்டத்துல நிரம்பல் செய்வதில்லை. மேன்மை பொருள் வழங்குறாங்க தான், ஆனா அதிக அளவு இல்லை பிள்ளை. இப்போ எல்லா இடத்துலயுமே இந்த மாதிரி டியூஷன் கிளாஸ், இப்ப நம்ம விசால் ஏரியா எடுத்துக்கொள்ளுங்க, ஒரு கொமர்ஸ் கிளாஸ் இல்லைன்னா ஒரு கொமர்ஸ் பாடம் படிக்கிறதுக்கு ஒரே ஒரு கிளாஸ் தான் இருக்கு. அப்படித்தானே? சொல்லுங்க. 4-5 கிளாஸ் இருந்தா என்ன செய்வீங்க? போட்டி போடுவீங்க, என்னோட போட்டி போடுவீங்க நீங்க. போட்டி இருக்குமே. அப்ப இது இல்லைன்னா இன்னொரு சொல்லி போயிட்டு இருக்கலாம் பிள்ளை. பட் இங்க ஆப்ஷன் இல்லை. சரி, இப்ப நான் எடுக்கிறேன்னு வச்சுக்கொள்ளுங்க, நான் இப்ப போறேன். இப்ப என்ன செய்யணும்? கொண்டு போனீங்க கிளாஸ்க்கு கொழும்பு இல்லைன்னா கண்டி இல்லைன்னா ரத்னபுரையில் இல்ல அங்கிட்டு போகணும், பலாங்கோட பக்கம் அப்படி போகணும். அவ்வளவு தூரம் போயிட்டு அப்படி படிக்க வேண்டிய அவசியம். ஒரு கடத்துல விட்டே போயிருப்பாருங்க. இப்ப இங்க அவிசாவளையை பொறுத்த மட்டும் ஒரு 3 பிரைவேட் ஹாஸ்பிட்டல் இருக்கு. அதுவும் நகர்ப்புற. எங்கேயாச்சும் ஒரு ஊர் வழியில ஒரு கிராமத்துக்குள்ள கொஞ்சம் வச்சு பாருங்க, தனியார் போயிட்டு ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல் கட்டுறானா சொல்லுங்க. இல்லையே, அங்க நோயாளிக்கு வர மாட்டாங்களா? வருவான். பட் நீ அங்க கட்டினாலும் அவனுக்கு அதனால பெரிய அளவுக்கு என்ன உழைக்கிறது? லாபம் உழைக்க முடியாது. அப்ப மேன்மை பொருட்கள் சமூகத்துக்கு அவசியமானது. நம்ம மேன்மை பொருள் என்ன? மேன்மை பொருள் உதாரணம் சொல்லுங்க. கல்வி, மருத்துவம், சுகாதாரங்கள் அதெல்லாம் வழங்குறாங்க. தனியார் வழங்காம இல்ல, ஆனா உத்தமமான மட்டத்துல வழங்குறாங்க இல்ல, போதுமான அளவுக்கு வழங்குறாங்க இல்ல. வேற அரைவாசி பொது பொருட்கள் நிரம்பல் போதாமை என்ன சொல்லுவோம்? அரைவாசி பொது பொருள் என்ன? அரைவாசி பொது பொருள் என்ன? அரைவாசி பொதுப்பொருள் சொல்லுங்க. அருங்காட்சியகங்கள், இந்த பூங்காக்கள், அதுக்கெல்லாம் அரைவாசி பொது பொருட்கள். அப்ப அதுகளையும் நிரம்பல் செய்வாங்க, ஆனா முழுமையா நிரம்பல் செய்யறது இல்ல. அடுத்து வெளிவாரி விளைவுகள் காணப்படும். அடுத்து தனியுரிமை நிலவுதல். இப்படி ஏகப்பட்ட காரணங்கள் சொல்லலாம். என்னத்துக்கான காரணங்களும் வள ஒதுக்கீட்டுல வினைத்திறன் இன்மை. முதல் வேலை கொள்ளுங்க, வள ஒதுக்கீட்டுல வினைத்திறன் இன்மை என்றார். வள ஒதுக்கீட்டுல வினைத்திறன் இன்மை. வினைத்திறன் என்றா வளங்களை ஒதுக்கணும், சமூகத்துக்கு உகந்த உற்பத்திகள். வள ஒதுக்கீட்டுல வினைத்திறன் இன்மை என்றா வளங்கள் ஒதுக்கீடு செய்யப்படுது, சமூகத்துக்கு உகந்த உற்பத்திகள் அல்ல. பண்ட விலையானது எல்லை செலவுக்கு சமப்படுவதிலிருந்து விலகி இருக்க சந்தர்ப்பம் தான் வள ஒதுக்கீட்டுல விளைச்சல் இருக்கு. அங்க வளங்கள் சமூகத்துக்கு உகந்த உத்தம மட்டத்துல உற்பத்தி நுகர்வுல ஒதுக்கீடு செய்யாம இருந்தாப்புல, அதான் வள ஒதுக்கீட்டுல வினைத்திறன் இல்லை. சில உற்பத்திகள் சமூகத்துக்கு தேவையானதை விட மிகையாகும், சில உற்பத்திகள் சமூகத்துக்கு தேவையானதை விட குறைவாக காணப்பட்டா அது வள ஒதுக்கீட்டில் வினைத்திறன் இன்மையாக பாருங்க. சரி, பாருங்க. வள ஒதுக்கீட்டில் வினைத்திறன் இன்மை வள ஒதுக்கீட்டில் வினைத்திறன் இன்மையால் சந்தை தோல்வி ஏற்படுது. வள ஒதுக்கீட்டு வினைத்திறனுக்கு அவசியமான நிபந்தனையான வள ஒதுக்கீட்டு வினைத்திறனுக்கு அவசியமான நிபந்தனையான விலை எல்லை செலவுக்கு சமப்படும் பி சமன் எம்சி தன்மையிலிருந்து விலகி செல்வது வள ஒதுக்கீட்டில் வினைத்திறன் இன்மை எனப்படுகிறது. பி எம்சிக்கு சமன் இல்லை. அவங்களே அவன் என்ன அர்த்தம்? ஒண்ணு பண்ட விலை எம்சியோட எப்படி இருக்கணும்? அதிகமா இருக்கணும். ஏன்னா பண்ட விலை எம்சியோட எப்படி இருக்கணும்? குறைவா இருக்கணும். விலகி இருக்க நிலைமை. பொருளாதாரம் உடைமையாக கொண்டுள்ள அருமையான வளங்களை சமூகத்துக்கு உகந்த முறையில் பங்கீடு செய்யப்படாததால் வளங்களின் பங்கீடானது வினைத்திறனற்றதாக மாற்றப்படும். வளங்களின் பங்கீடானது வினைத்திறனற்றதாக மாற்றமடையும்.
வள ஒதுக்கீட்டின் வினைத்திறனின்மை தோன்றும் சந்தர்ப்பங்கள். அது ஒரு 5 மார்க். வள ஒதுக்கீட்டில் வினைத்திறனின்மை தோன்றும் சந்தர்ப்பங்கள். நம்ம 8 காரணம் 8 9 காரணம் இருக்கு. குறைஞ்சது ஒரு 4 காரணம் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. வள ஒதுக்கீட்டுல வினைத்திறனின்மை எதிர்ப்பு ஏற்படுத்தும். ஒன்று, பொது பண்டங்கள் வழங்கப்படாமை. தந்தையால பொது பண்டம் வழங்கப்படுமா? என்னமா பொது பண்டம் இல்ல? வீதி வெளிச்சம். இப்போ நம்ம நாட்டுல இருக்கா பொது பண்டங்கள் வழங்குறது? அதெல்லாம் தனியா. நம்ம என்ன நாடு? வீதி வெளிச்சம், இலிக்குட்டி கோபுரங்கள், தேசிய பாதுகாப்பு, இதெல்லாம் பொது பொருட்கள் வழங்கப்படாமை. இரண்டாவது, பொது பண்டங்கள் மட்டத்தில் வழங்கப்படாது. தனியார் இருக்காது. அதுல அவனுக்கு ஒரு நன்மை இருந்தா மட்டும்தான் அதை வளர்க்கணும். இல்லைன்னா என்ன செய்யப்படுறது இல்லை. பூங்காக்கள், சாலை, திரைப்பட மாளிகை, சமூக நல பண்டங்கள் உத்தமமான மட்டத்தில் வழங்கப்படாமல் சமூக நல பண்டம் மேன்மை பண்டம் கல்வி, மருத்துவம், சுகாதாரம் அதுகளும் நிரம்பல் செய்வாங்க இல்லைன்னு. ஆனா உத்தமமான மட்டத்துல நிரம்பல் தெரிதில்லை. அவளே 10 பிள்ளைங்க படிக்கிறாங்க என்கிட்ட. சார் அப்படி நிலம் இருந்துச்சுன்னா நான் இப்படி வேலை செய்வேனா? மைல் 10 பேர் தான் படிக்கிறாங்க. நீங்க கணக்கெல்லாம் பாப்பீங்களே எத்தனை பேர்? சரி 10 பிள்ளைங்க படிச்சா அப்ப என்னுடைய வருமானம் அப்படியே 10ல் 1 என்ன செய்ய போகுது? குறையும். இப்படியாப்பட்ட ஒரு வருமானம் கிடைக்கும் போது என்னால இதே ஆர்வமா இதே உத்வேகமா இந்த வேலையை என்னால செய்ய முடியும். கொஞ்சம் வச்சு பாருங்க. நிறைய பேர் இன்னைக்கு டியூஷன் கிளாஸ் விட்டு போயிருக்காங்க. காரணம் நல்லா படிப்பிக்க முடியாம இல்ல. மாணவர்கள் இன்னைக்கு நல்லாவே குறைஞ்சிருச்சு. ஒரே ஒருத்தர் வந்து நிற்பான். வேற என்ன சொல்றது? அவனை ஏதாச்சும் பேசிக்கிட்டு அதான் விஷயம். அப்ப மேன்மை பொருட்களை பொறுத்த மட்டும் தனியார் வழங்க மாட்டான், வழங்குவான். அதுல அவனுக்கு என்ன இருந்தா மட்டும்தான் அதிக நன்மை இருந்தா மட்டும் வழங்குவான். அவனுக்கு அதிக நன்மை இருந்தா தான் வழங்குவான். விலை கொடுங்க, அவ்வளவுதான் விஷயம். சமூகத்துக்கு நன்மை அங்க இருக்கும் இல்லாம இல்ல. பட் இனி அவனுக்கு ஒரு நன்மை வரணுமே. நீங்க படிப்ப இந்த கதையெல்லாம் இப்படி ஒரு சந்தர்ப்பத்தில் அவன் என்ன பிள்ளை எம்சியை விட பிரைஸ் எப்படி இருந்தா அதிகமா இருந்தா இதன் அர்த்தம் என்ன? எல்லை செலவை விட விலை அதிகம். மேலதிகமா அந்த பொருளை உருவாக்க வர செலவு தன்மை எல்லை செலவு. அதை விட அந்த பொருளுக்கு விலை எப்படி இருக்கு? அதிகமா இருக்குன்னா அங்க உற்பத்தியாளர் என்ன செய்யப்படுவாரு? ஊக்குவிக்கப்படுவார். அப்ப மேலதிகமா பொருளை உருவாக்க செலவு 100 ரூபாய். ஆனா அதுக்கான விலை பாத்தீங்கன்னா 150 ரூபாய். அப்ப அவர் லாபம் இல்லையா? லாபம். அப்ப தாராளம் அந்த உற்பத்தி அவர் செய்வார், செய்ய மாட்டாரா? செய்வார். இதுதான் மேன்மை பொருட்களை பொறுத்த மட்டும் சந்தை பொருளாதாரத்துல வழங்கப்படும். பட் அவையெல்லாம் மிகை நுகர்வுக்கு உட்படுவது அல்ல. அவையெல்லாம் குறை நுகர்வுக்கு உட்படுற பொருட்களா இருக்கு. சமூகத்துக்கு தீங்கான பண்டங்களை வழங்குதல். என்னமா தீங்கான பண்டங்கள்னா? தீங்கிழைக்கும் பொருள், தீமெரிக்கும். மதுபானம், சிகரெட், போதை பொருட்கள், அதெல்லாம் சமூகத்துக்கு தீங்கிழைக்கிற பொருட்கள் என்று சொல்லுவோம். இதெல்லாம் ஒரு சந்தை பொருளாதாரத்துல நிரம்பல் செய்வாங்க பிள்ளை. சரி, அடுத்து பொது வளங்களின் மிகை பாவனை. அது நம்ம பொது வளங்கள்ல மிகை பாவனை பொது சொத்துக்கள் நாங்க படிப்போம். பொது வளம் நன்னீர் வளங்கள் பிள்ளை, கடற்கரைகள், கடல்ல உள்ள மீன் வளம், அதெல்லாம் மிகை பாவனைக்கு உட்படுத்தப்படும். பொது மேய்ச்சல் நிலம்,
அதேபோல மிகைப்பாவனைக்கு உட்படுத்தப்படும் போது இயற்கை வளம் அறியப்பட்டு இயற்கை வளம் பாதுகாக்கப்படாது இருக்க அது ஒரு சந்தேக தோல்விக்கு காரணப்படும். அடுத்த காரணம் முக்கியமான காரணப்படும் போர்ட் பண்ணி கொடுத்திருக்க பாருங்க, வெளிவாரிகளை கவனத்தில் கொள்ளாமை. வெளிவாரி என்ன கேட்போம், வெளிவாரிகளை கவனத்தில் கொள்ளப்படாமை. அடுத்த காரணம் நிறைவில் போட்டியும் தனி உரிமை. அதே மாதிரி நிறைவில் போட்டினா, நிறைவில் போட்டி என்ன, போட்டி அதிகமா இருக்குதா போட்டி இல்லாம இருக்குதா? போட்டி இல்லாம, போட்டி குறைவா இருக்கிறது. நிறைவில் போட்டி, அப்ப நிறைவில் போட்டி காணப்பட்டா போட்டி குறைவா இருந்தா விளங்கிக் கொள்ளுங்க, அது ஒரு பொருளாதாரத்துக்கு ஆரோக்கியமா ஆரோக்கியம் இல்லையா? எது பொருளாதாரத்துக்கு ஆரோக்கியம்? போட்டி அதிகமா இருக்குதா போட்டி குறைவா இருக்குதா? போட்டி அதிகமா இருக்குது. அப்ப போட்டி எப்படி காணப்பட்டா குறைவா காணப்பட்டு அந்த தனியாருக்கான தனி உரிமை அதிகமா காணப்பட்டா அங்க நுகர்வோர் என்ன செய்யப்படுவான், சுரண்டப்படுவான். அவன் வைக்கிறதான வேலை, அவன் வைக்கிறதான கட்டணம். ஒரு ஊருக்குள்ள பாருங்க, ஒரே ஒரு த்ரீவீலர் தான் இருப்பாரு, வேற யாரும் அங்க த்ரீவீலர் வச்சிருக்கல. அவர் மனது அயர் ஓடுவார், கேட்கிற கட்டணத்தை கொடுத்தாகும், வேற வழி இல்லைன்னா ஒருத்தர் தாங்க. அவ்வளவு நிறைவில் போட்டியும் தனியுரிமை நிலவும் போது அங்க நுகர்வோன் சுரண்டப்படுவான். அங்க நுகர்வோனுக்கு உண்மையான தகவல்கள் போய் சேர்றது இல்ல. அப்ப அது ஒரு சந்தை தொழிலுக்கான காரணம். அடுத்த காரணம் நிறைவில் தகவல்கள். அதே மாதிரி நிறைவில் தகவல்கள்னா தகவல்கள் பூரணமற்று இருக்கிறது. ஒரு நுகர்வோன் ஒரு சிறந்த தீர்மானத்தை மேற்கொள்ள வேண்டும் என்றால் அந்த நுகர்வோனுக்கான தகவல்கள் எப்படி வழங்கப்பட வேண்டும், பூரணமா வழங்கப்பட வேண்டும். அந்த சப்ஜெக்ட் ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு சொல்லி கொடுத்து ஆரம்பிச்சிருக்கேன். இதுல எத்தனை கேள்வி வரும், 5 கேள்வி வரும், பகுதி 2 வரும், அதெல்லாம் சொல்லி ஆரம்பிச்சிருக்கேன். அப்ப நீங்க ஒரு தீர்மானம் எடுத்துக்கலாம், ரைட் இந்த சப்ஜெக்ட் எப்படி படிக்கணும்னு சொல்லி. நான் இது எதுவுமே சொல்லலைன்னா உங்களுக்கு தகவல்கள் முழுமையா வந்து சேராட்டி அப்ப இந்த சப்ஜெக்ட் எப்படி படிக்கணும், இது எந்த அளவுக்கு பரீட்சைக்கு முக்கியத்துவம் ஒண்ணுமே தெரியாம போயிடும். அடுத்து தொலைந்து போன சந்தை. அதாவது தொலைந்து போன சந்தைனா சில பொருட்கள் சந்தைகளினூடாக வராது, சில பொருட்கள் சந்தைக்கு வரப்போறது இல்லை. சமூகத்துக்கு அவசியமான உதாரணம் வீதி வெளிச்சம், மணிக்கூட்டு கோபுரங்கள், அதெல்லாம் சந்தை பொருளாதார உற்பத்தி செஞ்சு சந்தையினூடாக நுகர்வோனுக்கு வழங்குறானா இல்லதானே? அதுக்கு தான் பேர் சொல்லுவோம் என்னது, தொலைந்து போன சந்தை. தொலைந்து போன சந்தைனா சந்தை தொலைஞ்சு போச்சு நினைக்காதீங்க, சந்தையினூடாக அந்த பொருள் என்ன செய்வதில்லை, நிரம்பல் செய்யப்படுவது இல்லை, அதான் அதன் அர்த்தம். தொலைந்து போன சந்தைகளுக்கு உதாரணம்னா என்ன பொருட்கள், மேன்மை பொது பொருட்கள். பொது பொருட்கள் சந்தையினூடாக வழங்கப்படுவது இல்லை. அடுத்து காரணி அசைவின்மை. அதனால காரணி அசைவின்மை ஒரு உற்பத்தியில பயன்படுத்திய உற்பத்தி காரணிய இன்னொரு உற்பத்தியை நோக்கி நகர்த்துவதில் சிரமம் இருக்கிறது, அதான் காரணிகளின் அசைவின்மை என்று சொல்லுவோம். அவைதெல்லாம் சந்தையின் தோல்விக்கு காரணமா வருது. கவனிங்கோ, நான் பார்க்கிற தலைப்பு என்னன்னா சந்தை தோல்வி. அந்த சந்தை தோல்விக்கு எத்தனை காரணம் படிக்க போறோம், 3 காரணம். அதுல முதலாவது காரணம் என்ன, வள ஒதுக்கீட்டுல வினைத்திறன் இன்மை. அப்படின்னா என்னன்னு பார்த்துட்டு அந்த வள ஒதுக்கீட்டுல வினைத்திறனின்மை தோன்ற என்ன காரணம், அதான் இங்க பார்த்து. இப்ப வினா உங்களுக்கு கேட்கிறாங்க, வள ஒதுக்கீட்டில் வினைத்திறனை ஏற்படுத்த, வள ஒதுக்கீட்டில் வினைத்திறனை ஏற்படுத்த யார் தலையிடணும் ஒரு சந்தை பொருளாதாரத்துல, அரசு. அரசு தலையிட்டு மேற்கொள்ளக்கூடிய செயற்பாடுகள். அப்ப பதில் உங்கள்கிட்ட இருக்கா இல்லையா, இருக்கு. இதே ஆன்சர் என்ன செய்யணும், மாத்தி எடுத்து. நான் அது இன்னொரு தலைப்பு போட்டு உங்களுக்கு தரல. வள ஒதுக்கீட்டில் வினைத்திறனை அடைய, வினைத்திறனை ஏற்படுத்த சந்தையில் அரசு தலையிட்டு மேற்கொள்ளக்கூடிய செயற்பாடுகள் விவரிக்க. அப்ப இது அப்படியே மாத்தி சொல்லுங்க. ஒன்று பொது பண்டங்களை வழங்குதல், அடுத்து அரைவாசி பொது பொருட்களை நிரம்பல் செய்தல், அடுத்து மேன்மை பொருட்களை நிரம்பல் செய்தல், அடுத்து தீங்கிழைக்கு பண்ண உற்பத்திகளை கட்டுப்படுத்தல், அடுத்து நிறைவில் போட்டியை தனியுரிமையும் குறைத்தல், அடுத்து தகவல்களை பூரணமாக வழங்க செய்தல். இவ்வளவுதான். அப்ப இந்த காரணங்கள் அப்படியே வெளிவாரி விளைவுகளை கட்டுப்படுத்துதல், இந்த காரணங்கள் அப்படியே மாத்தி எழுதிங்க. அப்ப அது வள ஒதுக்கீட்டில் வினைத்திறனை ஏற்படுத்தக்கூடிய காரணங்கள். சரி பாருங்க, நான் உங்களுக்கு பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன். திருப்பி வள ஒதுக்கீட்டில் வினைத்திறன் இன்மை என்ன, இன்னொரு விளக்கம் என்ன சொல்ல, சில உற்பத்திகள் சமூகத்துக்கு தேவையானவர் எப்படி காணப்படும், என்ன உற்பத்திகள் சொல்லுங்க, தீங்கிழைக்கும் உற்பத்திகள். சில உற்பத்திகள்
சமூகத்துக்கு தேவையானது விட எப்படி இருக்கும்? குறைவு. என்ன உற்பத்திகள்? மேன்மை கொண்ட உற்பத்திகள். இதுக்கும் பேர் என்ன? வள ஒதுக்கீட்டில் வினைத்திறன் இன்மை. சரி, எனக்கு வள ஒதுக்கீட்டு வினைத்திறன் இன்மை. சில உற்பத்திகள் சமூகத்துக்கு தேவையான அளவை விட உயர்வாகவும் சில உற்பத்திகள் சமூகத்துக்கு தேவையான அளவை விட உயர்வாகவும் உற்பத்திகளாக பெரும்பாலும் தீங்கிழைக்கும் உற்பத்திகள், தீங்கிழைக்கும் பொருட்கள், தீங்கிழைக்கும் பொருட்கள். அதே மாதிரி சில பொருட்கள் சமூகத்துக்கு தேவையான அளவை விட குறைவாகவும் சமூகத்துக்கு தேவையான அளவை விட குறைவாகவும் பொருட்களை என்ன பொருட்கள் சொல்லுங்க? மேன்மை பொருட்கள் குறைவாகவும் காணப்படும் நிலைமை வள ஒதுக்கீட்டில் வினைத்திறனின்மை, வள ஒதுக்கீட்டில் வினைத்திறனின்மை எனப்படும். அப்ப முதலாவது காரணம் பேசிட்ட பிள்ளை. முதலாவது காரணம் சந்தை தோல்விக்கான முதலாவது வள ஒதுக்கீட்டில் வினைத்திறனின்மை எவ்வாறு சந்தை தோல்வி ஏற்படும். வள ஒதுக்கீட்டுல வினைத்திறனின்மை என்ன சொல்லுவாங்க? வள ஒதுக்கீட்டுல வளங்களை ஒதுக்கீடு செய்யறாங்க சமூகத்துக்கு உகந்த உற்பத்திகள்லயா, சமூகத்துக்கு நல்ல உற்பத்திகள் அப்படின்னா பண்ண விலையானது எல்லை செலவுக்கு சமப்படுவதிலிருந்து விலையிட்ட சந்தர்ப்பம் அப்படிங்கிறத காண்பது. விலையானது எல்லை செலவு விலகிருக்கும் சந்தர்ப்பம் அந்த விலையானது எல்லை செலவுக்கு சமப்படுவதில் விலகிருக்கும்.
என்னோட கிளாஸ்ல பேரே இல்லாத மனுஷன் தான் இருக்குது. ஒரு பேரே வரலாறு அவனுக்கு. நான் வைக்கிற பேர் சரி அதான் சரி எழுதுறீங்களா? தலைப்பெழுதிங்க பாருங்க. பண்ட விலையானது எல்லை செலவுக்கு சமப்படுவதிலிருந்து விலை இருக்கும் சந்தர்ப்பம். இப்ப இப்படி வேணா பண்ட விலையானது எல்லை செலவுக்கு சமப்படும் சந்தர்ப்பங்களை வேணா அது வள ஒதுக்கீட்டுல வினைத்திறன் ஏற்படுற சந்தர்ப்பங்கள் என்ன? திரைப்பட அப்ப வள ஒதுக்கீட்டுல வினைத்திறன் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்கள்ல இந்த காரணத்தை அப்படியே மற்ற சைடுல எழுதி படைக்கூடியங்க. சரி சரிப்படை முதலாவது காரணி சரி. வாங்க அடுத்து ரெண்டாவது காரணி பிள்ளை சந்தை தோல்விக்கான இரண்டாவது காரணி வருமான சொத்து பங்கீட்டில் சமமின்மை. வருமான சொத்து பங்கீட்டில் சமமின்மை. வருமான பங்கீட்டு
சமமின்மை பிள்ளை. அப்ப வருமானங்கள் சொத்துக்கள பங்குல சமத்துவமின்மை அல்லது நியாயத்துவமின்மை பிள்ளை. அது எப்படி பிள்ளை? அப்போ இங்க பாருங்க, இப்ப சந்தை தோல்வி என்றா அது மெயின் கான்செப்ட் வளங்களை ஒதுக்கீடு செய்யறாங்க, சமூகத்துக்கு உகந்த வகை இல்லை. அவ்வளவுதான் கான்செப்ட். வள ஒதுக்கீடு செய்யாம இருக்கிறது இல்ல, வளம் ஒதுக்கீடு செய்யறாங்க, ஆனா அது எப்படி இல்ல, சமூகத்துக்கு உகந்த வகையில் இல்ல. அதான் கான்செப்ட். இப்ப நான் உங்களுக்கு படிப்பிக்கிறேன், ஒருவர் தான், சனிக்கிழமை ஒருவர், ஞாயிற்றுக்கிழமை ஒருவர். இப்ப வாரீங்க கிளாஸ்க்கு 5 ஹவர் கிளாஸ், ஆனா ஒருவர் மிச்சம் 4 ஹவர் பேசுவோம். பொது விஷயம் பேசுவோம், சினிமா பத்தி பேசுவோம், அரசியல் பத்தி பேசுவோம். இன்னும் விஜய்க்கு பதவி கிடைக்கல, ஏன் கிடைக்கல, எது கிடைக்கல, அதுதான் இதுதான். இதுக்கு பேரு வள ஒதுக்கீட்டில் விளைத்திறன். இதுதான் அந்த கான்செப்ட். வள ஒதுக்குறேன், நம்ம 4 ஹவர் 5 ஹவர் உங்களோட நான் இருக்கிறேன், ஆனா அதுல தேவையான விஷயம் எதுவுமே உங்களுக்கு வந்து சேரலன்னா அதுதான் தோல்வி. அப்ப வள ஒதுக்கீட்டுல வினைத்திறன் இன்மை என்று சொல்றது பிள்ளைகள், வளங்கள் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது, ஆனா அது சமூகத்துக்கு உகந்த உற்பத்திகளில் அல்ல என்பதை விளைவு. அவ்வாறு சந்தை தோல்விக்கான அடுத்த காரணம், 2வது காரணம், வருமானங்கள் சொத்துக்களின் பங்கீட்டில் சமத்துவமின்மை. 2வது காரணம், வருமான சொத்து பங்கீட்டில் சமமின்மை. வருமான சொத்து பங்கீட்டில் சமமின்மை, சமத்துவமின்மை, நியாயத்துவமின்மை. இது வடிவான ஒரு கதப்பது. சரி, இப்ப அவ்வளோத்தையும் பாடமாக்க போறாது, ஏதாவது விலை கொள்ளும். அது என்ன வருமான சொத்து பங்கீட்டுல சமமின்மை என்ன? ஒவ்வொரு தனிநபர்களுக்கும் அவங்களுடைய வாழ்க்கையை கொண்டு நடாத்துறதுக்குன்னு சொல்லி செலவு இருக்கு. ஒவ்வொரு தனிநபர்களுக்கும் அவங்களுடைய வாழ்க்கையை கொண்டு நடாத்துறதுக்கு செலவு இருக்கு. ஒவ்வொருத்தருக்கும் செலவு இருக்கு. செலவுன்னு சொல்லும் போது உணவுக்கான செலவு, இனி உடைகளுக்கான செலவு, மின் கட்டணம், கல்விக்கான கட்டணம், போக்குவரத்துக்கான கட்டணம், சில வேலை கடை வாங்கி வைக்கணும், அந்த கடனுக்கு வட்டி, இதெல்லாம் அவருடைய செலவு. இப்ப உதாரணத்துக்கு பாருங்க, ஒருத்தருடைய ஒருத்தர் எடுத்துக்கிறோம், அவருடைய வாழ்க்கையை கொண்டு நடாத்துறதுக்கு ஒரு மாதத்துக்கு குறைஞ்சது அவருக்கு ஒரு 60,000 செலவாகும். 60,000 செலவாகும். பி என்ற ஒருத்தர் இருக்காரு, அவருடைய வாழ்க்கையை கொண்டு நடாத்துறதுக்கு குறைஞ்சது அவருக்கு ஒரு 1,50,000 செலவாகும். செலவரலாம் அந்த பிரச்சனை இல்லை. இது கரு குடும்பம், இது கூட்டு குடும்பம். இருக்காங்க 5-6 பேர் இருக்காங்க குடும்பத்துல, அவர் மட்டும்தான் வேலை, இனி அவருக்கு தான் அவ்வளவு செலவு வரும். இப்போ இப்படி செலவாகிற சந்தர்ப்பத்துல இவங்களுக்குன்னு வருமான பங்குன்னு வேணுமே. அப்ப அவங்களுக்கான வருமான பங்கீடு பாத்தீங்கன்னா 60,000 ஒருத்தர் செலவாகுது பிள்ளைகள், வருமான பங்கீடு பாருங்க ஒரு 50,000 தான். இப்ப இது நியாயமா? நியாயத்துவம் இல்லையா? இது நியாயத்துவம் இல்லை. 1,50,000 செலவாகுது, ஆனா அவருக்கான வருமான பங்கீடு ஒரு மாதத்துக்கு 8 லட்சம் ரூபாய். இது நியாயமா அநியாயம்? இது அநியாயம். இது 1,50,000 செலவு ஓகே, அவன் வருமானம் ஒரு 2 லட்சம் 2,50,000 தான், பிரச்சனை கிடையாது. ஆனா எனக்கு அது இவருக்கு 60,000 செலவாகுது, ஆனா அவருடைய வருமான பங்கீடு வரும் வெறும் 50,000. இப்ப இது நியாயமா? நியாயம் இல்லையா? இது நியாயம் இல்லை. ஒவ்வொரு தனிநபர்களும் தங்களுடைய வாழ்க்கையை நடாத்துவதற்கான செலவு இருக்கும் தானே, அந்த வாழ்க்கை செலவை ஈடு செய்வதற்கு போதுமான அளவு வருமான பங்கீடு இருக்கணும் என்பதுதான் சமத்துவம். சமத்துவம் என்பது, ஏன்னா நியாயத்துவம் என்பது பிள்ளைகள் சரிக்கு சமமா வருமானத்தை பிரிச்சு கொடுக்கணும் இல்லையே. நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், அது சரிக்கு சமமா பிரிச்சு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒவ்வொருத்தருடைய தனிநபருடைய ஆற்றல், அவங்களுடைய உழைப்பாற்றல், அவங்களுடைய தரம், அவங்களுடைய விலை திறனுக்கு ஏற்ப அது வேறுபடும். ஆனா ஒரு நியாயம் இருக்கணுமா? நியாயம் இருக்க கூடாதா? நியாயம் இருக்கணுமே பிள்ளை. அப்ப வருமானங்களை பங்கிடுங்க, ஆனா அந்த பங்கிடும் போது அதுல தீவிரமான ஒரு ஏற்றத்தாழ்வு வரக்கூடாது. ஏற்றத்தாழ்வு இருந்தா பிரச்சனை கிடையாது, ஆனா அது எப்படி அப்படிதான் இருக்கக்கூடாது, தீவிரமான ஒரு ஏற்றத்தாழ்வு வரக்கூடாது. அப்ப தீவிரமான ஒரு ஏற்றத்தாழ்வு வருதுன்னு வச்சுக்கொள்ளுங்க. இப்ப இந்தியாவில அதானே நடிகர்கள் பாருங்க, கிட்டத்தட்ட 150 கோடி, எவ்வளவு 200 கோடி வருமானம். அந்த பாக்குற நம்மளோட வருமானம் கேட்டா அதை நீ பேச வேண்டிய அவசியம், அந்த வருமானம் கிடையாது. ஒரு வைத்தியருக்கான சம்பளத்தை பாருங்க, அந்த வைத்தியர் உருவாக்குற ஒரு ஆசிரியருக்கான சம்பளத்தை பாருங்க, எவ்வளவு வித்தியாசம் சொல்லி. இவ்வளவு பெரிய எப்பன்னு வரும், கிட்டத்தட்ட 7-8 மடங்கு வித்தியாசம். சில பிள்ளை ஒரு பாடசாலையில் அதிபருக்கு சம்பளம் 1 லட்சம் ரூபாய், ஒன்றும் செய்ய மாட்டேன்.
40 பாடல படிக்கிற எனக்கு 60. இது நியாயமா நியாயம் இல்லையா? வெளியில சொல்லிடுவேன். எங்க ஸ்கூல் அதிபர் சூப்பரா, நான் சும்மா பொதுவா சொல்றேன். இது நியாயமா நியாயம் இல்லையா? அவனை ரிசார்ட்ஸ் உருவாக்குறதுல இருந்து அவனோட பாடுபடுறதுல நமக்கு உறவா இருக்கு. வருவாரு சார், அதை செய்யுங்க செய்யுங்க, அவங்களுக்கு ப்ரெஷர் இருக்குதான். பாருங்க எவ்வளவு வித்தியாசம் சொல்லி. அப்போ அது மட்டும் இல்ல, காவல்துறை செய்யறவங்க இருக்காங்க தானே, அவங்களும் எங்களுக்கு ஈக்குவலா பண்றாங்க. அதான் இன்னொரு குடும்பம். சிலர் எங்க உள்ள அதிகமா சாப்பிடுறது. காவல் அந்த இருப்பாங்களே, நான் ஒரு நாள் விட போறேன், நீ கொஞ்சம் நேரம் படிப்பீங்க, நான் காவல் செய்யறேன், சரி வேலுமா எவ்வளவு. அப்போ இதெல்லாம் நம்ம நாட்டில் இருக்காது, சில துறைகள்ல காணப்படுற விஷயம். அப்ப இந்த வருமான பங்கீட்டுல சமத்துவம் இன்மை என்று சொல்ல வர கான்செப்ட் என்னன்னா, ஒவ்வொரு தனிநபரும் தங்களுடைய வாழ்க்கையை கொண்டு நடாத்துவதற்கான அவர்களுடைய வாழ்க்கை செலவை ஈடு செய்வதற்கு போதுமான வருமான பங்கீடு இல்லாதிருக்கிற நிலை. அவங்களுடைய வாழ்க்கை செலவை ஈடு செய்வதற்கு போதுமான ஒரு வருமான பங்கீடு இல்லாதிருக்கிற நிலை. இப்ப எனக்கெல்லாம் குறைஞ்சபட்சம் ஒரு மாசத்துக்கு ஒரு 1,20,000 to 1,50,000 செலவாகும். என்னென்ன செலவுன்னு கேட்காதீங்க, செலவாகும். எனக்கு பெட்ரோல் அடிக்கிறது மட்டும் எனக்கு குறைஞ்ச ஒரு மாசத்துக்கு 30,000 செலவாகும். குறைஞ்ச ஒரு மாசத்துக்கு நான் 2,000 to 3,000 கிலோமீட்டர் ஓடுவேன். அப்ப யோசிச்சு பாருங்க, பைக்கு அப்புறம் அதை பராமரிக்கிற செலவு, அதுக்கு தனியா ஒரு 8,000-10,000 செலவாகும். அப்ப அப்படி ஒரு செலவு பார்த்தா போய் மாக்கர் வாங்குறதுக்கு மட்டும் கிட்டத்தட்ட ஒரு மாசத்துக்கு 5,000-6,000 செலவு. இப்ப அந்த மாதிரி செலவுகள் வரும்போது யோசிச்சு பாருங்க. அப்ப இப்படியாப்பட்ட செலவுகள் போல. அப்ப இந்த செலவை ஈடு செய்யறதுக்கு எனக்கு ஒரு வருமானம் தேவை இல்லையா? தேவை. அந்த வருமானம் கூட இல்லாட்டி அதுதான் வருமான சொத்து பங்கீட்டு என்ன கிடையாது, சமத்துவம் கிடையாது என்பது அர்த்தம். சரிக்கு சமமான வருமானத்தை பிரிச்சு கொடுக்கலன்ற கான்செப்ட் இல்லை. ஒவ்வொரு தனிநபருட வாழ்க்கையை கொண்டு நடாத்துவதற்கு தேவையான வருமான மட்டத்தை பெற்றுக்கொள்ள முடியாத நிலைதான் வருமான சொத்து பங்கீட்டில் எனப்பட சமத்துவம் இல்லை. அதை விலை கொடு. அப்ப இதன் போது பாத்தீங்கன்னு சொன்னா 2 விதமான வருமான வர்க்கத்திலே வரப்போறோம். பாருங்க, 8 லட்சம் ரூபாய் வருமானம் ஒரு மாசத்துக்கு, 50,000 வருமானம் ஒரு மாசத்துக்கு. இவர் யாரு? கூடிய வருமான வர்க்கத்தினர். இவங்க யாரு? குறைந்த வருமான வர்க்கத்தினர். என்ன பிள்ளை? அப்ப பொருளாதாரத்தில் 2 விதமான ஆட்கள் வருவாங்க. உயர்ந்த வருமான வர்க்கத்தினர், குறைந்த வருமான வர்க்கத்தினர் சொல்லி இப்படி 2 விதமான ஆட்கள் பொருளாதாரத்தில் என்ன பண்ணாங்க? ஒரு பாப்பா செல்வந்தர், வறியவர், ஏழை மக்கள் அப்படின்னு 2 விதமான ஆட்கள் வந்துருவாங்க. அப்படி 2 விதமான ஆட்கள் வந்த பிறகு அங்க இன்னொரு விஷயம் நடக்கும் சந்தையில. இந்த கூடிய வருமானம் பெற்றவர் இருக்கார் பாருங்க, அவர் எந்த உற்பத்திகளுக்கு எல்லாம் கேள்வி ஏற்படுத்துறாரோ அந்த உற்பத்திகள் தானே கூடிய உற்பத்தியா இருக்கும். இந்த குறைந்த வருமான வர்க்கத்தினர் இருக்காங்க தானே, அவங்க ஏற்படுத்துற உற்பத்திகளுக்கு அவங்க எந்த உற்பத்திக்கு கேள்வி ஏற்படுத்தினா அதுக்கான வள ஒதுக்கீடு எப்படி இருக்கும்? குறைவா இருக்கும். 2 விதமான ஆட்கள் வந்துருவாங்க. கூடிய வருமான வர்க்கத்தினர், குறைந்த வருமான வர்க்கத்தினர். இப்ப யாருக்கு அதிக அளவான உற்பத்தி பங்கீடு போய் சேரும்? கூடிய. யாருக்கு குறைந்த அளவான உற்பத்தி பங்கீடு போய் சேரும்? குறைந்த. அப்ப அது ஒரு வகையில வள ஒதுக்கீட்டுல என்ன கிடையாது, வினைத்திறன் கிடையாது. அவங்க கூடிய வருமான வர்க்கத்தினர். இப்ப நம்ம நாட்டுல காரு யாருக்கு இருக்கு உண்மையில? இப்ப நானும் பார்த்துக்கிட்டு இருக்க போல, எனக்கு சரியான ஒரு ஆசை வாங்கணும்னு சொல்லி நானும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். பட் எந்த ஒரு வாகனமும் சாதாரண விலைக்கு இல்லை. எல்லாமே ஒரு பிராண்ட் நியூ எடுத்தா 80 லட்சத்துக்கு மேல. 80 லட்சம் போ கிட்டத்தட்ட 1 கோடி. சரி, ஒரு சன் ரூபெல்லாம் வச்சு வாங்கணும்னு ஆசை. சும்மா தேடி பார்த்துக்கணும், நல்லா இருக்கு, மேல போற காத்துல வாங்கிட்டு 1000 காடிக்கு போகலாமே. 1.5 கோடிக்கு மேலதான் இருக்கு. எவ்வளவு? 1.5 கோடி. இது அதை சம்பாதிக்க எவ்வளவு காலம் போகும்? அப்ப அப்படி ஒரு நிலைமையில இருக்கு நம்ம நாட்டுல. சரி, இதே மாசத்துக்கு அதை கணக்கு சம்பாதிக்கணும் இல்லையா? இருக்கா, தாராளமா இருக்கா நம்ம நாட்டுல. போவாங்க, சில பேர் சொல்லுவானுங்க, ஆனா அன்னைக்கு ஒருத்தர் வந்தாரு, பார்த்தா அந்த வெசல்கார பார்த்தா நல்லா இருக்கு, இந்த அதை எடுத்து போவான் அப்படின்னு வாங்கிட்டா. இது என்ன செய்யணும்? செலவு கடை வச்சிருக்கான். 2க்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கு. அப்போ கூடிய வருமான வர்க்கத்தினர், இப்ப நம்ம நாட்டில் இருக்க காரணம் யாருக்கானது? குறைந்த வருமான வர்க்கத்தினருக்கு அல்ல. யாருக்கானது? உயர்ந்த வருமான வர்க்கத்தினர். இல்ல சாதாரண ஆட்களுக்கு கார் வாங்கினா ஒரு கார்ட விலை இருக்கணும், ஒரு 15 லட்சம் ரூபாய், 20 லட்சம் ரூபாய் போங்க. ஒரு பிராண்ட் நியூ இருந்தா இப்ப எல்லாரும் வாங்கலாம், சாதாரண வாங்கிக்கிறாங்க. இதுதான் சொல்றது பிள்ளைகள், வருமான சொத்து பங்கீட்டில் சமத்துவம் இல்லை.
அப்ப ஒவ்வொரு தனிநபரும் தன்னுடைய வாழ்க்கையை கொண்டு நடாக்குவதற்கு தேவையான செலவு இருக்குனாலும் அந்த வாழ்க்கை செலவு இருக்குனாலும் அந்த வாழ்க்கை செலவை ஈடு செய்வதற்கு போதுமான வருமானத்தை பெற தவறுகிற நிலையை தான் நாம் சொல்லுவோம் வருமான சொத்து பங்கிட்டு சமத்துவம் இல்லை. இதன் போது அந்த வருமான பங்கிடம் ஒரு ஏற்றத்தாழ்வு உட்பட்டிருக்கும், தீவிர ஏற்றத்தாழ்வு உட்பட்டிருக்கும். அப்ப இங்கு கூடிய வருமான வர்க்கத்தினர் குறைந்த வருமான வர்க்கத்தினர் சொல்லி 2 விதமான பிரிவினர்கள் வருவாங்க. அவங்க கூடிய வருமான வர்க்கத்தினர் யார்? அவங்க எந்த பொருட்களை கேள்வி ஏற்படுத்துறாங்களோ அது அங்க அதிகமா உற்பத்தி செஞ்சு வழங்கப்படும். குறைந்த வருமான வர்க்கத்தினர் ஏற்படுத்துற கேள்விகள் ஏற்படுத்துற உற்பத்திகளுக்கு அங்க பெருசா வளங்கள் ஒதுக்கீடு செய்யப்படாதிருக்கும். இதனால் அங்க மிக உற்பத்தியோ குறை உற்பத்தியோ வருமா வராதோ வள ஒதுக்கீட்டில் என்ன ஏற்படும் சொல்லுங்க, வினைத்திறனின்மை ஏற்பட்டு அது என்னத்துக்கிட்டு செல்ல சொல்லுங்க, சந்தை தோல்விக்கு இட்டு செல்லும். அப்ப விலை கொடுங்க. அப்ப வருமான சொத்து பங்கீட்டுல சமமின்மை எவ்வாறு சந்தை தோல்வி ஏற்படும்? வருமான சொத்து பங்கீட்டுல சமமின்மையில் என்ன சொல்ல வராங்க பிள்ளைகள்? வளங்களை ஒதுக்கீடு செய்யறாங்க. எப்படி வளங்களை ஒதுக்கீடு, எப்படி வருமானத்தை பிரிக்கிறாங்க? சமூகத்துல இருக்க இந்த மாதிரி 2-3 நபர்கள் இருக்கும்போது பிள்ளைகள் அந்த ஒவ்வொரு நபருடைய வாழ்க்கையையும் கொண்டு நடாத்துறதுக்கு தேவையான வாழ்க்கை செலவை ஈடு செய்யக்கூடிய வகையில் அந்த வருமானங்களை பிரிச்சு கொடுக்கணும். ஆனா அப்படி பிரிச்சு கொடுக்காம அந்த வருமான பங்கீட்டுல ஒரு தீவிர ஏற்றத்தாழ்வுன்னு காணப்பட்டா அதுதான் வருமான சொத்து பங்கீட்டுல சமமின்மை. அப்ப இதன் போது உயர்ந்த வருமான வர்க்கத்தினர் குறைந்த வருமான வர்க்கத்தினர் மாற்று பிரிவினர்கள் வர இந்த உயர்ந்த வருமான வர்க்கத்தினர் என்ன பொருட்கு கேள்வி ஏற்படுத்துறானோ அதுல கூடிய அளவான வள ஒதுக்கீடு, குறைந்த வருமான வர்க்கத்தினர் எந்த பொருளுக்கு கேள்வி ஏற்படுத்துறானோ அதுல குறைந்த அளவான வள ஒதுக்கீடு. அப்ப அங்க வள ஒதுக்கீட்டுல என்ன ஏற்படும்? வினைத்திறன் இன்மை ஏற்பட்டு அதனூடாக சந்தை தோல்வியானது ஏற்படும் என்பதுதான் இது கன்செப்ட். சரி, பாருங்க. அதுக்கப்புறம் 2வது காரணம் வருமான பங்கீட்டு சமமின்மையால் சந்தை தோல்வி ஏற்படுகிறது. வருமான பங்கீட்டு சமமின்மை அல்லது வேறு பேர் சொல்லணும் வருமான பங்கீட்டு நியாயத்துவமின்மை, சமத்துவமின்மை. வருமான பங்கீட்டில் சமமின்மை என்பது நாட்டின் மொத்த வருமானம் அல்லது வளங்களானது எல்லா தனிநபர்களும் வாழ்க்கையை நடாத்துவதற்கு தேவையான வருமான மட்டத்தை பெற்றுக்கொள்ளும் முறையில் எல்லா தனிநபர்களும் வாழ்க்கையை நடாத்துவதற்கு தேவையான மட்டத்தில் பெற்றுக்கொள்ளும் வகையில் வீட்டுத்துறையினரிடையே பங்கீடு செய்யப்படாதிருப்பதாகும். வருமான பங்கீட்டில் சமமின்மை தோன்றும் போது உயர்ந்த வருமான வர்க்கத்தினர் குறைந்த வருமான வர்க்கத்தினர் உயர்ந்த வருமான வர்க்கத்தினர் குறைந்த வருமான வர்க்கத்தினர் எனும் பிரிவினர்கள் தோற்றமடைவாங்க.